ஏடிஎம்கே வாக்குறுதிகள் வெர்சஸ் டிஎம்கே வாக்குறுதிகள் பாத்தரலாமா? பார்க்கலாமே. நாங்க தகுதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா குடும்பத்துல இருக்கக்கூடிய தலைவிகளுக்கும் மாசம் 2000 ரூபாய் தர போறோம். நாங்க தகுதி பார்ப்போமே. தெரிஞ்ச விஷயம் தானே. கலைஞர் உரிமை தொகை வேற தரணுமா? அதிமுக என்ன வாக்குறுதி விட்டுருக்கு? நாங்களும் 2000 ரூபாய் தரோம். ஓ, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் தர போறோம். நாங்க அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் புடுங்குவோம். நாங்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம். அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே. மீன்பிடி நிவாரண தொகை வந்து 12,000 நாங்க உயர்த்த போறோம். மீன்பிடி நிவாரண தொகை வேற தரணும். அதிமுக வேற அறிவிச்சிருச்சு. அதையே அறிவிப்போம். நாங்களும் மீன்பிடி நிவாரண தொகை 12,000 கொடுப்போம். கொஞ்சம் கூட சுய அறிவுன்னு இல்லல்ல. இருந்தா நாங்க என் கட்சி வச்சிருக்க போறோம். தெரிஞ்ச விஷயம் தானே. நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே ஃப்ரிட்ஜ்ல தர போறோம் தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 8,000 மதிப்பான கூப்பன் தருவோம். கூப்பன் தர போறீங்களா? அதுலயும் சுயநலத்தோட தான் கொடுக்கறோம். யோசிச்சு பாரு. புரியுது. கரும்புக்கான ஆதார விலை வந்து 4,500 உயர்த்த போறோம். மூணாவது வர பெஸ்டா சொல்லணும், நெல்லோட ஆதார விலை 3,500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். கரும்புக்கான ஆதார விலை அதே 4,500 ரூபாயை கொடுப்போம். முதியோர் உதவித்தொகையுமே நாங்க 2,000 உயர்த்த போறோம் தெரியுமா? இந்த முறை முதியோரை எதை சொல்லி ஏமாத்துறது? அவங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன தோக்க தானே போறோம். நம்மளும் அடிச்சு விடுவோம். நாங்களும் முதியோருக்கான ஓய்வூதியம் ரூபாய் 2,000 வழங்கப்படும். இப்படிதாங்க அதிமுக தேர்தல் வாக்குறுதியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியா. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களையே சிந்தித்து வாக்களியுங்கள்.